அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் தூத்துக்குடியில் நம்ம நிறைய சேவைகளை டிஃப்ரெண்ட் விதமாக உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு எப்படிலாம் கொடுக்க முடியுமோ அனைத்து விதமாக உங்களுக்கு ட்ரை பண்ணி நாங்கள் இசிஹெச்எஸ்க்கு பற்றி எல்லா விவரத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அடுத்த ஸ்டெப்பு இசிஹெச்எஸ் பாலிசிஸ், இசிஹெச்எஸ்னுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம யூடியூப் சேனல் இசிஹெச்எஸ் தூத்துக்குடியினுடைய யூடியூப் சேனலில் பெர்மனெண்ட்டாக போட்டு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால தான் இந்த வீடியோஸ் இன்னிலேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு பாலிசிஸை வீடியோஸை போட்டு நான் யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதை நீங்கள் பெர்மனெண்ட்டாக எப்போனாலும் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய வருது நம்ம வீடியோஸ், நீங்கள் பார்த்துட்டு ஒரு தடவை மறந்துடுவீங்க, இந்த பாலிசிஸை மறந்துடுவீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பம் உங்களுக்கு வராது. இது உங்களுக்கு பெர்மனெண்ட்டாகவே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். எப்போனாலும் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம முதல்ல இசிஹெச்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. நம்ம இசிஹெச்எஸ் எக்ஸ் சர்வீஸ்மென் கண்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம், இஎஸ்ஐசி, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்களுக்கு எல்லா பக்கமும் மெடிக்கல் ஸ்கீம்ஸ் இருந்தது. நம்ம எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்கீம் 2003க்கு முன்னால் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஒன்லி ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. இல்லைன்னா நம்ம ஏஜிஐஎஃப், ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்ட், அந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் ஃபண்ட், நேவி ஃபண்ட், இவங்களில் ஒரு சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் லைக் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரி இப்படி பண்ணணும் அப்படின்னாக்க ஸ்பெஷல் சேங்ஷன் பண்ணி அந்த ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு சில அமௌண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு கவரேஜ் தான் இருந்தது முன்னால். பட் 2003 1st April 2003 நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மென் ஹெல்த் கண்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அதில் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் சிஜிஹெச்எஸ் அதனுடைய மாடலில் அதே மாடல் அதே பாலிசிஸ் அதை கொண்டு நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு பாலிகிளினிக் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி ஃபேஸ் பை ஃபேஸாக கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2003 ஃபஸ்ட்டு இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் 2006 செகண்ட் ஃபேஸில் லைக் நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவிலுக்கெல்லாம் செகண்ட் ஃபேஸ் 2006 நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இதனால நமக்கு இது நான் இப்போ ஒரு சப்தம் யூஸ் பண்ணுவேன், இது நம்ம கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மள மாதிரி தூரத்தில் மிலிட்ரி ஸ்டேஷன் நமக்கு பக்கத்தில் இல்லை. நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியே இல்லாமல் இருந்தது. மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் நமக்கு திருவனந்தபுரம் நியரஸ்ட், இல்லைன்னா மெட்ராஸ், சென்னை போகணும், இல்லைன்னா இவ்வளோ தூரம் நம்ம போகிறதுக்கு நம்மகிட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு இசிஹெச்எஸ் வந்தது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். ஸோ அதனால் இந்த இசிஹெச்எஸ்னுடைய பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே இது மேலே நம்பிக்கை வச்சு இது நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எய்ம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இசிஹெச்எஸ்ல சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதனுடைய ஹைலைட் என்னன்னாக்கா, இது ஒன் டைம் கண்ட்ரிபியூஷன் தான். அதுவும் கூட 1996க்கு முன்னால், 1996க்கு முன்னால் யார் ரிட்டையர் ஆனாங்களோ அவங்கள்ட்ட அந்த கண்ட்ரிபியூஷன் ஒன் டைம் கண்ட்ரிபியூஷனும் கேட்கறது இல்லை. அந்த ஒன் டைம் கண்ட்ரிபியூஷன் 2003க்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்கள்ட்ட கம்பல்சரியாக அவங்க பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது அதில் கம்பல்சரியாக டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒன் டைம் கண்ட்ரிபியூஷன் என்ன, அதாவது ஒரு ஆஃபீஸர் அப்படின்னாக்கா அவருக்கு 1,20,000 rupees, 1,20,000 ஒன் டைம் அவர் பென்ஷன் வரும்போது அவர் மொத்தமாக கட் பண்ணிடுவாங்க. அதுமாதிரி ஒரு ஜேசிஓ சாப் அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு 67,000 கட் பண்ணிடுவாங்க. ஒரு அவுல்தார் அண்ட் பிலோ அப்படின்னாக்கா 30,000 கட் பண்ணுறாங்க. இது ஒன் டைம் கண்ட்ரிபியூஷன் நம்ம இந்த இசிஹெச்எஸ்க்கு கொடுக்குறோம். இப்போ ஒன் டைம் கண்ட்ரிபியூஷன் பண்ண அப்புறம் நம்ம மாதம் நமக்கு எஃப்எம்ஏ அப்படிங்கிறாங்க, அதாவது ஃபிக்ஸ்ட் மெடிக்கல் அலவன்ஸ். இப்போது அது 1,000 பெர் மந்த். ஸோ இது நம்ம மாதம் கொடுக்கறதே நமக்கு நிப்பாட்டிடுவாங்க. ஸோ 2003க்கு அப்புறம் யார் பென்ஷன் வர்றாங்களோ அவங்களுக்குலாம் கம்பல்சரியாக இந்த ஒன் டைம் கண்ட்ரிபியூஷன் கொடுத்தாகணும். இந்த மாதம் எஃப்எம்ஏயும் கிடைக்காது. இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸ் 2003க்கு முன்னால் உள்ளவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க யார் இசிஹெச்எஸ்ல சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு அந்த எஃப்எம்ஏ நிப்பாட்டப்பட்டு விட்டது. ஸோ இதான் இந்த எஃப்எம்ஏங்கிறது பழைய ஆளுங்க நிறைய பேர் அந்த 1000 ரூபாய்க்காக இன்னும் கார்டு வாங்காமல் சிலவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம பாலிகிளினிக்கில் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. ஆனால் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, இன்னும் சிலர் இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவங்களாம் அந்த 1000 ரூபாயை பார்க்காம நீங்கள் நேராக இசிஹெச்எஸ்ல சேர்ந்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். இந்த என்ன ஸ்கீம் அப்படின்னா, இது கேஷ்லெஸ் அண்ட் கேப்லெஸ் ஸ்கீம். கேஷ்லெஸ்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க,
அங்கே நீங்கள் பைசா கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் எப்படி போய் நம்ம நார்மலாக ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். கேப்லெஸ்னா அது வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் இப்போ 10 லட்சம் ரூபா தான், அதுவும் இந்த நோய்க்கு தான், இந்த நோய்க்கு கிடையாது, 10 லட்சத்துக்கு மேலே போனால் நம்ம கையிலேருந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கீமில் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அதான் இது வந்து கேஷ்லெஸ் அண்ட் கேப்லெஸ் ஸ்கீம் அப்படிங்கிறோம். அதனால தான் இந்த எஃப்எம்ஏ ஒன்று 1000 ரூபாய்க்காக நிறைய பேர் பழைய ஆளுங்க இன்னும் 1996 முன்னால் நீங்கள் ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன் டைம் கண்ட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் சேரணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் இது வந்து நார்மல் ஸ்கீம் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபண்டட் ஸ்கீம். இது வந்து இசிஹெச்எஸ் வந்து டைரக்ட்லி அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இவங்க அண்டரில் வருது. ஸோ அதனால எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குதோ பிரைவேட் கம்பெனி மாதிரி, கம்பெனியுடைய இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது நம்மளுக்கு. ஸோ எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவங்களுக்கும் நாங்கள் வந்து அஷூரன்ஸ் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். கொஞ்சம் முன்ன பின்ன எப்போது வந்தால் கூட வந்துடும். எங்கே கவர்மெண்ட் பைசா எங்கேயும் போகாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் மாதம் பட்ஜெட் முடியும், ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும், அந்த டைமில் ஒரு மாதம் டிலே ஆகும் அவங்களுக்கு பேமெண்ட். ஸோ அவங்க அதை நினச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் சொல்லுவாங்க எங்களுக்கு பேமெண்ட் வரல. அப்போ நம்ம தான் நாங்கள் எடுத்து சொல்லுவோம் இந்த மாதத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா பட்ஜெட் டைம், பட் உங்கள் பைசா எங்கேயும் போகாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஃபண்டுங்கிறதுனால, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம்ங்கிறதுனால ஒரு அஷூரன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து பக்காவான ஸ்கீம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இசிஹெச்எஸ் பாலிகிளினிக், நம்மளுடைய இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் வந்து தான் ஒரு பிரைமரி அண்ட் ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன, நம்மளுடைய இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்கில் இது வந்து ஒரு பேசிக் யூனிட். நம்ம ஒரு பட்டாளத்தில் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி இது வந்து ஒரு பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் இசிஹெச்எஸ் ஸ்கீமில். இங்கே நமக்கு ஒரு ஓஏசி நான் இருக்கிறேன். இப்போ நம்ம பாலிகிளினிக்கில் பார்த்தீங்கன்னா 2 டாக்டருங்க இருக்காங்க, மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், ஒரு பல் டாக்டர் இருக்காங்க, டென்டல் ஆஃபீஸர், அப்புறம் நிறைய ஸ்டாஃப், பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபார்மசி இருக்காங்க, டென்டல் ஹைஜினிஸ்ட் இருக்காங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்காங்க, நர்சிங் அசிஸ்டன்ட் இருக்காங்க, லேப் டெக்னீஷியன் இருக்காங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெக்னிக்கலும் ப்ராப்பர் பேசிக் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எது நமக்கு தேவையோ, பேசிக் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எது தேவையோ அது எல்லாமே நம்ம பாலிகிளினிக்ல இருக்கு. அதாவது உங்களுக்கு எக்ஸ்ரே இருக்குது, லேபில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, உங்களுக்கு இசிஜி இருக்குது, உங்களுக்கு ஆக்சிஜன் கன்சென்ட்ரேட்டர் இருக்குது, நமக்கு எதுவும் மைனர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னாக்கா நமக்கு ட்ரீட்மெண்ட் ரூம் இருக்குது, அங்கே உங்களுக்கு டிடென்ஷன் சென்டர் இருக்குது, கொஞ்ச நேரம் உங்களை படுக்க வைக்கணும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ பாலிகிளினிக் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் பிரைமரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சென்டர். ஸோ அதை வந்து நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இது எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸ் போயிட்டு நான் அங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கே இன்னொரு 2 மணி நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அவசரத்தில் வரக்கூடாது. நம்ம ஹெல்த் தான் நமக்கு வந்து வெல்த். பாலிகிளினிக் வரோம்னா நிம்மதியாக அமைதியாக வாங்க. வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நாங்கள் வெயிங் மிஷின் வச்சுருக்கோம், அதாவது வெயிட்டை செக் பண்ணுங்க, அவங்க வெயிட்டை, டோக்கனை போடுங்க, டாக்டர் போய் பாருங்க, பார்த்துட்டு பிபி சுகர் எதுவும் பார்த்துக்கிடுங்க, அங்கே பல் டாக்டர் போய் பாருங்க, பல்லை காட்டுங்க, ஒரு தரம் பல்லையும் செக் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் லேப் இருக்குது, உங்களுக்கு எதுவும் சுகர் செக் செக் பண்ணிக்கிடுங்க. வந்து ஒரு அமைதியாக திருப்தியாக வந்துட்டு உங்களுடைய டைமை நல்லபடி உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க. வெறும் மாத்திரை வந்து வாங்குறது மட்டும் பாலிகிளினிக் கிடையாது, நிறைய இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இன்ட்ராக்ஷன் டாக்டர்கிட்ட பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்பெஷலி நம்மகிட்ட இப்போ 2 டாக்டர் இருக்காங்க, அந்த சேவைகளை நீங்கள் வந்து நல்லபடி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இது மூலம் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாலிகிளினிக்கில் வந்து நம்ம ஓபிடி சர்வீசஸ் பண்ணுறோம், கன்சல்டேஷன் பண்ணுறோம், எசென்சியல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் லேப், இசிஜி, எக்ஸ்ரே எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் மெடிசின்ஸ் கொடுக்குறோம், அப்புறம் ட்ரெஸ்ஸிங்ஸ், அப்புறம் ரெஃபரல் டு எம்பனல்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த ரெஃபரல் டு எம்பனல்ட் ஹாஸ்பிட்டல் நம்மளால் முடியாது, நம்மகிட்ட இருக்கிற டாக்டர்களால் முடியாத, இல்லை அவங்க நினைக்கிறாங்க நம்மளை வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னாக்க உங்களை வந்து ரெஃபரல் கொடுத்து எம்பனல்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம கேஸில் நம்மகிட்ட தூத்துக்குடியில் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பக்கத்தில் திருநெல்வேலியில் ஷிஃபா ஹாஸ்பிட்டல்ஸ், காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் திருநெல்வேலியில் நமக்கு வந்து கண் மருத்துவமனை அரவிந்த் ஹாஸ்பிட்டல், அகர்வால் ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்குது. இன்னும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையில் உங்களுக்கு வந்து குரு ஹாஸ்பிட்டல்ஸ், பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ், வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ஸ், வடமலையன் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா நாகர்கோயிலில் நிறைய கிருஷ்ணகுமார் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது.
ஸோ இப்படி பக்கத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மகிட்ட ரெஃபரல் டைரெக்டாக வாங்கிக்கிட்டு தூத்துக்குடியிலேருந்து கொல்ல வரைக்கும் நம்ம திருவனந்தபுரம் ரீஜன், நம்ம வந்து வி ஆர் பார்ட் ஆஃப் திருவனந்தபுரம் ரீஜன். ஸோ நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து திருவனந்தபுரம் கொல்லம் வரைக்கும் உள்ள எந்த ஹாஸ்பிட்டலுக்குனாலும் நம்ம டைரெக்டாக நீங்கள் எங்ககிட்ட ரெஃபரல் வாங்கிட்டு போகலாம். ஸோ அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் ரெஃபரல் நம்ம வந்து கொடுக்கலாம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் மற்ற சேவைகள் நிறைய பண்ணுறோம். அது என்னன்னாக்கா இசிஹெச்எஸ் கார்ட்ஸ். ஸோ இசிஹெச்எஸ் கார்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். நான் அதை வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு கவர் பண்ணுவேன். ஸோ அது வந்து அந்த கார்டு இஷ்யூ பண்ணுறது முதல்ல ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்லேருந்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து பாலிகிளினிக் லெவலுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ பாலிகிளினிக்கில் தான் உங்களுக்கு கார்டு உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதும், அது மாதிரி யாருக்காவது கார்டு ஓவரேஜ் ஆகிட்டு இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னாக்க அந்த கார்டை டெபாசிட் பண்ணி பிளாக் பண்ணுறதும் நாங்கள் தான். அப்புறம் எமர்ஜென்சி அட்மிஷன் கிளைம்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதே நான் ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கு கிளைமை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக கவர் பண்ணுவேன். இது பாலிகிளினிக்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இது வந்து ஒன்லி பேரண்ட் பாலிகிளினிக், அதாவது எந்த பாலிகிளினிக்கில் நீங்கள் ரெஜிஸ்டர்டோ அங்கே தான் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த எமர்ஜென்சி அட்மிஷன் கிளைம்ஸையும் நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ராவல் கிளைம்ஸ் அப்படிங்கிறோம். ட்ராவல் கிளைம்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து போறீங்க உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக. அந்த ஃபெசிலிட்டி இங்கே இல்லைன்னாக்க, அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் இருந்துன்னா உங்களுக்கு ட்ராவல் கிளைம் கிடைக்காது. அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபெசிலிட்டி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு வர பஸ் சார்ஜோ ட்ரெயின் சார்ஜோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹோலிஸ்டிக் என்ன சொல்கிறோம், ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் வந்து நம்ம பாலிகிளினிக். அப்புறம் இந்த பாலிகிளினிக்கில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டாஃப் எல்லாருமே வந்து இது வந்து கான்ட்ராக்சுவல் ஸ்டாஃப். ஏன்னா கவர்மெண்ட் பாலிசி அப்படி தான் இப்போ. ஸோ இது வந்து எல்லாருமே ஓஎஸ்சிலேருந்து கீழே லாஸ்ட் ஸ்டாஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே கான்ட்ராக்சுவல் டைமில் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே வருஷத்துக்கு வருஷம் ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் இன்டர்வியூ இருக்கும், அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டாஃப் வந்து இங்கே பெர்மனன்ட் ஸ்டாஃப் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அடுத்தது வந்து இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால இந்த பாலிகிளினிக்கில் வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் நடக்கலை, எங்களுக்கு நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்ஸ் நீங்கள் ஒரு யூனிட்ல பார்த்துருப்பீங்க, பட்டாளத்தில் என்ன நடந்தோ சேம் எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது ஆடிட், எல்ஐஓ ஆடிட் எங்களுக்கு இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு நேரம் எல்லா அக்கௌண்ட்ஸையும் வந்து அவங்க A to Z என்னென்ன இங்கே டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுறாங்க. அப்புறம் சேம் லைக் டிசிப்ளின் என்ன, ட்ரைனிங், லீவு, பே அண்ட் அலவன்சஸ் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் பில்டிங்க்கு நம்ம ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறது எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் ரெகுலர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ், இங்கே வந்து டெய்லி ரிப்போர்ட்ஸ், வீக்லி ரிப்போர்ட்ஸ், அப்புறம் மந்த்லி ரிப்போர்ட்ஸ், அப்புறம் மந்த்லி டிஓ லெட்டர், அப்படி இப்படி நிறைய ரிப்போர்ட் ரிட்டர்ன்ஸ் நாங்கள் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஹையர் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுக்குறோம். ஹையர் ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகான சிஸ்டம் பாருங்கள். இங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம ஹையர் ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம பாலிகிளினிக் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், இப்போ நீங்கள் கேட்குறீங்க ரிப்போர்ட் ரிட்டர்னா என்ன, எங்கே போகுது அப்படின்னாக்கா, இப்போ பாலிகிளினிக் இருக்குது. பாலிகிளினிக் வந்து 2 பக்கம் நாங்கள் ரெஸ்பான்சிபிள். ஒன்று வந்து ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர், அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கல் கண்ட்ரோல், ரீஜனல் சென்டர். ஸோ ரீஜனல் சென்டருக்கு ஒரு பக்கம், ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டருக்கு ஒரு பக்கம். 2 பக்கத்தில் நாங்கள் வந்து வி ஆர் அண்டர் திஸ் 2 சேனல்ஸ். மெடிக்கல் இதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா SCMO, அதாவது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அண்ட் மிலிட்ரி டென்டல் சென்டர், இவங்களும் சைடில் வர்றாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பட் சேனல் ஆஃப் கமாண்ட் வந்து இவங்க 2 பேர் தான், ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ரீஜனல் சென்டர். ஸோ ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் என்னென்ன அவங்களுடைய மேன் பவர் ரிலேட்டட் பே அண்ட் அலவன்சஸ், அப்புறம் வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிக்யர்மெண்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பொருட்கள் வாங்குகிறோம், ஃபண்ட்ஸ்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம். அது எல்லாமே இவங்க மூலமாக தான் நடக்குது. ஸோ இவங்க ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் சேனலில் என்ன வருதுனாக்கா, ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் அங்கே ஒரு ECHSக்கு ஒரு OSC சர்விங் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா சபேரியா ஹெட் குவார்ட்டர். சபேரியா ஹெட் குவார்ட்டர் நமக்கு கேரளா அண்ட் கர்நாடகா, கேரளா, சபேரியா, பெங்களூர், அங்கே ஒரு கர்னல் இருக்கிறாரு ECHS செல்ல. அதுக்கு மேலே போனீங்கன்னாக்கா ஏரியாவில் வந்து நமக்கு DB ஏரியா சென்னை, அங்கே ஒரு கர்னல் இருக்கிறாரு ECHSக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நேராக ஏரியாவிலேருந்து கமாண்ட் ஹெட் குவார்ட்டர், அங்கே ஒரு பிரிகேடியர் இருக்கிறாரு ECHSக்கு. ஸோ அதுக்கு மேலே டைரெக்டாக அட்ஜுடன்ட் ஜெனரல்ஸ், நம்ம சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ECHSக்கு போவோம் அங்கே அந்த சேனலில். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜுடன்ட் ஜெனரல், அப்புறம் நேராக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய சேனல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரீஜனல் சென்டர், ரீஜனல் சென்டர்லேருந்து நேராக MD ECHSக்கு சென்ட்ரல் ஆர்கனைசேஷனுக்கு போயிடுது. ஸோ இப்படி தான் இதுதான் நம்மளுடைய சேனல்.
இந்த சேனலில் வந்து எவ்வளவு ரிப்போர்ட் ரிட்டர்ன், எவ்வளவு ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இசிஹெச்எஸ் அப்படின்னா என்ன, இசிஹெச்எஸ்னுடைய டான்ச்சா, பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அதனுடைய ரிப்போர்ட் என்ன, ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் என்ன, கமாண்ட் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்தது மற்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு வெரி எஜுகேட்டிவாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தினம் இல்லை மறுதினம் நிறைய நேரம் பாருங்கள். யார் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் நம்ம எக்ஸர்வீஸ்மேன் எல்லாத்துக்குமே காட்டுங்க. எல்லாரும் பார்க்கணும் இந்த வீடியோஸை. ஏன்னா இது ஒரு பெரிய எஜுகேட்டிவாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், தேங்க்யூ.